வணக்கம் மாணவ செல்வங்களே! நமது முந்தைய அமர்வில் ஒரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களைப் பற்றி அறிந்து கொண்டோம். இந்த அமர்வில் நீங்கள் காரணியாக்கம் பற்றி அறிந்து கொள்வீர்கள். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வை முடித்த பிறகு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் காரணி தேற்றம் மற்றும் பல்லுறுப்பு காரணியாக்கத்தில் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வீர்கள். காரணி தேற்றத்தின் பயன்படுத்தி பல்லுறுப்புக்கோவையின் காரணிகளை அடையாளம் காண்பீர்கள். நடுத்தர காலத்தை பிரிப்பதின் மூலம் பல்லுறுப்புக்கோவை காரணி ஆக்கும். முக்கிய வார்த்தைகள்: பல்லுறுப்புக்கோவை, காரணியாக்கம், காரணி தேற்றம். ஒரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்கள்: நேரியல் பல்லுறுப்புக்கோவை, எஞ்சிய தேற்றம். மாணவர்களே, பல்லுறுப்புக்கோவை மற்றும் அதன் பூஜ்ஜியங்களின் தலைப்பை நினைவு கூர்வோம். இதன் மூலம் நமது இன்றைய தலைப்பு காரணியாக்கத்தை புரிந்து கொள்வோம். வடிவத்தின் நேரியல் பல்லுறுப்புக்கோவை ax கூட்டல் b ஆனது x ஈடு கழித்தல் b கீழ்க்கோடு a வடிவத்தின் பூஜ்ஜியத்தை கொண்டிருக்கும். ஒரு நேரியல் பல்லுறுப்புக்கோவை ஒன்று மற்றும் ஒரே ஒரு பூஜ்ஜியத்தை கொண்டுள்ளது. ஒரு பல்லுறுப்புக்கோவையானது பல்லுறுப்புக்கோவையின் அளவிற்கு சமமான பூஜ்ஜியங்களை கொண்டிருக்கும். இப்போது நாம் முந்தைய அமர்வில் படித்த மீதமுள்ள தேற்றம் மற்றும் காரணி தேற்றத்தின் அறிக்கைகளை நினைவுபடுத்துவோம். இதனால் இப்போது காரணி தேற்றத்தை நிரூபிக்க முடியும். மீதமுள்ள தேற்றம். எஞ்சிய தேற்றம் ஒரு பல்லுறுப்புக்கோவை p வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஒரு நேரியல் பல்லுறுப்புக்கோவையால் x கழித்தல் a வகுக்கப்படும் போது மீதமானது p வட்ட aக்கு சமம் என்று கூறுகிறது. காரணி தேற்றம் வட்ட அடைப்புக்குறிக்குள் xa என்பது p வட்ட அடைப்புக்குறிக்குள் a ஈடு 0 என்றால் மட்டுமே p வட்ட அடைப்புக்குறிக்குள் x இன் காரணி என்று கூறுகிறது. நேரியல் பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களை பூஜ்ஜியத்திற்கு சமன் செய்வதன் மூலம் கண்டுபிடிக்க கற்றுக்கொண்டோம் மற்றும் மாற்று மூலம் இருபடி பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களை கண்டுபிடிக்க கற்றுக்கொண்டோம். காரணியாக்கம் மூலம் ஒரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களை பார்ப்போம். காரணியாக்கத்தை கற்றுக்கொள்வதற்கு முன் காரணிகளின் தேற்றத்தை கற்றுக்கொள்வோம். இப்போது காரணி தேற்றத்தின் அறிக்கை மற்றும் ஆதாரத்தை அறிந்து கொள்வோம். px என்பது n இதைவிட அதிகமாக அல்லது சமம் 1 என்ற டிகிரியின் பல்லுறுப்புக்கோவையாகவும் a என்பது ஒரு மெய் எண்ணாகவும் இருந்தால் p a சமன் 0 எனில் x a என்பது px இன் காரணியாக இருக்கும். p a சமன் 0 எனில் x a என்பது px இன் காரணியாக இருக்கும். ஆதாரம் மீதத்தால் தேற்றம் px சமன் x a q x கூட்டல் p a p a சமன் 0 எனில் px சமன் x a q x x a என்பது px இன் காரணி என்பதை காட்டுகிறது. ஏனெனில் x a என்பது px px சமன் x a g x இதே பல்லுறுப்புக்கோவை g x இதற்கு காரணியாகும் p a சமன் a a g a இது பூஜ்ஜியத்திற்கு சமம். காரணி தேற்றத்தின் ஆதாரத்தின் மூலம் காரணியின் மாறீடு பல்லுறுப்புக்கோவை மதிப்பை 0 ஆக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம்.
தேற்றத்தை புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் சில உதாரணங்களை பார்ப்போம். எடுத்துக்காட்டு: ஒரு எக்ஸ் கூட்டல் 4 என்பது சதுர அடைப்புக்குறிக்குள் 2x கூரைக்குறி வட்ட அடைப்புக்குறிக்குள் 3 கூட்டல் 17x கூரைக்குறி 2 கூட்டல் 46x கூட்டல் 40 மற்றும் 4x கூட்டல் 7 காரணியா என்பதை ஆராயவும். p வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஈடு 2x மேலிலக்க 3 கூட்டல் 17x மேலிலக்க 2 கூட்டல் 46x கூட்டல் 40 மற்றும் s வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஈடு 4x கூட்டல் 7. p வடித்தல் 4 ஈடு 2 கழித்தல் 4 மேலிலக்கம் 3 கூட்டல் 17 கழித்தல் 4 மேலிலக்க 2 கூட்டல் 46 கழித்தல் 4 கூட்டல் 40. ஈடு கழித்தல் 128 கூட்டல் 272 கழித்தல் 184 கூட்டல் 40 ஈடு 0. எனவே காரணி தேற்றத்தின்படி வட்ட அடைப்புக்குறிக்குள் x கூட்டல் 4 ஒரு காரணி 2x மேலிலக்க 3 கூட்டல் 17x மேலிலக்க 2 கூட்டல் 46x கூட்டல் 40. இப்போது x மதிப்பை s வட்ட அடைப்புக்குறிக்குள் x இல் மாற்றவும். பிறகு நாம் பெறுவோம் s கழித்தல் 4 ஈடு 4 கூட்டல் 7 ஈடு கழித்தல் 16 கூட்டல் 7 ஈடு கழித்தல் 9. எனவே x கூட்டல் 4 ஒரு காரணி அல்ல, 4x கூட்டல் 7. மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். 2x கழித்தல் 3 காரணி 4x மேலிலக்க 3 கூட்டல் 8x மேலிலக்க 2 கழித்தல் 15x கழித்தல் k என்றால் k இன் மதிப்பை கண்டறியவும். தீர்வு: 2x கழித்தல் 3 என்பது p வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஈடு 4x மேலிலக்க 3 கூட்டல். எனவே நாம் கூறலாம் 2x கழித்தல் 3 ஈடு 0. நாம் x ஈடு 3 கீழ்க்கோடு 2 ஐ பெறுகிறோம். இப்போது k இன் மதிப்பை பெற p வட்ட அடைப்புக்குறிக்குள் x இல் 3 கீழ்க்கோடு 2 ஆக பெருக்கும் x மதிப்பை மாற்றவும். p வட்ட அடைப்புக்குறிக்குள் 3 கீழ்க்கோடு 2 ஈடு 0. 27 கீழ்க்கோடு 2 கூட்டல் 18 கழித்தல் 45 கீழ்க்கோடு 2 ஈடு k. k ஈடு 18 கழித்தல் 18 கீழ்க்கோடு 2 k ஈடு 18 கீழ்க்கோடு 2 k ஈடு 9. இப்போது பாகை 2 பல்லுறுப்புக்கோவை தீர்க்க காரணியாக்க முறையை பயன்படுத்துவோம். நடுத்தர காலத்தை நாம் பிரித்துள்ள இருபடி பல்லுறுப்புக்கோவை எவ்வாறு காரணியாக்குவது என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போது பிரித்தல் அல்லது காரணியாக்குதல் பற்றி பொதுவான செயல்முறையை கற்றுக்கொள்வோம். பல்லுறுப்புக்கோவைகளின் பொதுவான காரணியாக்கம். பல்லுறுப்புக்கோவை கருத்தில் கொள்வோம். x2 கூட்டல் bx கூட்டல் c சமன் px கூட்டல் q rx கூட்டல் s. x2 கூட்டல் bx கூட்டல் c சமன் px கூட்டல் q rx கூட்டல் s. காரணிகளை பெருக்குவதன் மூலம் நமக்கு prx2 கூட்டல் ps கூட்டல் qr x கூட்டல் qs கிடைக்கிறது. எனவே x கூரைக்குறி 2 இன் குணகங்களை ஒப்பிடுவதின் மூலம் p r ஈடு a என்று கூறலாம். s x இன் குணகங்களை ஒப்பிடுவதின் மூலம் நாம் b ஈடு ps கூட்டல் qr பெறுகிறோம்.
மேலும் நிலையான விதிமுறைகளை ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு கிடைக்கும் C ஈடு QS. B என்பது PS மற்றும் QR ஆகிய இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை என்பதை இது நமக்கு காட்டுகிறது. அதன் வடிவம் வட்ட அடைப்புக்குறிக்குள் PS, வட்ட அடைப்புக்குறிக்குள் QR ஈடு, வட்ட அடைப்புக்குறிக்குள் PR, வட்ட அடைப்புக்குறிக்குள் QS ஈடு AC. மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். காரணி தேற்றத்தை பயன்படுத்தி காரணியாக்கு U மேலிலக்க 2 கழித்தல் 5U கழித்தல் 36. தீர்வு: U மேலிலக்க 2 கழித்தல் 5U கழித்தல் 36 ஈடு PU. A, B ஆகியவை P வட்ட அடைப்புக்குறிக்குள் U பூஜ்ஜியங்கள் என்றால் P மேலிலக்க 2 கழித்தல் 5U கழித்தல் 36 ஈடு U கழித்தல் A, U கழித்தல் B. எனவே AB ஈடு கழித்தல் 36. தயாரிப்புகளின் ஜோடி ABக்கு சமமாக இருக்கும் சில சாத்தியக்கூறுகளை பார்ப்போம். P வட்ட அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 ஈடு கழித்தல் 4 மேலிலக்க 2 கழித்தல் 5 வட்ட அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 கழித்தல் 36 ஈடு 0. எனவே வட்ட அடைப்புக்குறிக்குள் U கூட்டல் 4 என்பது P வட்ட அடைப்புக்குறிக்குள் U இன் காரணி ஆகும். P 9 ஈடு 9 மேலிலக்க 2 கழித்தல் 9 கழித்தல் 36 ஈடு 0. எனவே U கழித்தல் 9 என்பது P U இன் காரணி ஆகும். A மற்றும் B க்கு பதிலாக கழித்தல் 4 மற்றும் 9 முறையே. பிறகு நாம் பெறுவோம். மத்திய காலத்தை பிரிப்பதின் மூலமும் PUவை காரணியாக்கப்படலாம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனவே இந்த எடுத்துக்காட்டுகள் மூலம் காரணி தேற்றம் மற்றும் பிரித்தல் முறையை பயன்படுத்தி காரணியாக்க கற்றுக்கொண்டோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பல்லுறுப்புக்கோவையின் அளவு அது கொண்டிருக்கும் பூஜ்ஜியங்களின் அதிகபட்ச எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது. காரணி தேற்றம்: x கழித்தல் a என்பது P வட்ட அடைப்புக்குறிக்குள் x பல்லுறுப்புக்கோவையின் ஒரு காரணி ஆக்கம். P வட்ட அடைப்புக்குறிக்குள் a ஈடு 0. மேலும் x கழித்தல் a என்பதின் P வட்ட அடைப்புக்குறிக்குள் x இன் காரணி ஆக்கம். பிறகு P வட்ட அடைப்புக்குறிக்குள் a ஈடு 0. காரணி தேற்றத்தை எஞ்சிய தேற்றத்தை பயன்படுத்தி நிரூபிக்க முடியும். இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. P வட்ட அடைப்புக்குறிக்குள் x ஐ வட்ட அடைப்புக்குறிக்குள் x கழித்தல் a ஆல் வகுத்தால் மீதியானது P வட்ட அடைப்புக்குறிக்குள் a ஆகும்.